சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கூடி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்துல உங்களை உயர்த்துவதற்காக எங்களை கூடி வர செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை கூடி வர செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோட உண்ணும் உணவையும் குடிக்கும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து இந்நாள் மட்டும் காப்பாற்றி வருகிறீரே, உமக்கு நன்றி. எல்லாவித சோதனைகளிலிருந்தும் எங்களை தப்புவித்து அப்பா எங்களை நிற்க செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை அறியும் அறிவை இன்னும் அதிகமாக பெருக செய்திருக்க கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்மை உம்மை பாடி துதிக்க கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகா பெரிய தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, ஆளுகை செய்கிறவரே, ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறவரே அப்பா. எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சாதாரணமாக செய்திருக்கிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே அப்பா. நீங்கள் எங்களை நினைத்து எங்களை நினைவு கூர்ந்து இந்த இடத்தில் நீங்கள் பிரசன்னமாய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி. அழைத்தவுடன் எங்களை எங்களோடு வந்து நிற்கிறவரே, எங்களோடு வந்து இருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட பயணிக்கிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி. உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய மகிமைக்கும் ஏற்ற பாத்திரங்கள் நாங்கள் அல்ல ஏசப்பா. இருப்பினும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுடைய அழுகையை கண்டவுடனே எங்களோடு கூட வந்து நிற்கிறவரே, மனமுடைந்த அப்பா எங்களுடைய உள்ளம் உடையும் பொழுது எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. கோடான கோடி நன்றி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் நன்மை நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் நன்மை நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார் ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார்.
மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஆமா ஆண்டவரே, எங்களை மறவாத தெய்வம் நீங்க தான் ஏசப்பா. எங்களோடு கூட பயணிக்கிற தெய்வம் நீங்க தான் ஏசப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தினரையும் அப்பா, நீங்கள் உங்க செட்டைகளுக்குள்ள சிறகுகளுக்குள்ள பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த இடத்துல கூடி வர்ற ஒவ்வொருவரின் கண்ணீரையும் தேவைகளையும் சந்திக்கிற தேவனா இருக்கீங்க. நன்றி ஏசப்பா. அவர்கள் கண்ணீரை பார்த்து அவர்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அதை நீங்க அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீங்க வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள சிறு பிள்ளைகளை நீர் வாஞ்சையோடு அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்க கொடுத்த பல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வசனங்களுக்காக நன்றி ஏசப்பா. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க செயல்படுத்தி கொண்டு வரீங்க. நன்றி ஏசப்பா. உங்க பிரசன்னத்தை உணரச் செய்திருக்கிறீங்க. நன்றி ஏசப்பா. கஷ்டம் வரும் பொழுதும் துன்பம் வரும் பொழுதும் உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி அப்பா நாங்கள் விழுந்து விடாமல் காத்து எங்களுடைய கால்களை தள்ளாடாமல் பாதுகாத்து கண்மலை மேல நிறுத்தி வருகிறீங்க. நன்றி ஏசப்பா. உங்க அளவில்லா கிருபைக்கும் அன்புக்கும் தயவிற்கும் இந்த நேரத்துல உம்மை புகழவும் உம்மை போற்றிடவும் உம்மை துதிக்கவும் நீர் செய்த அனைத்து நன்மைகளை நினைவு கூறவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துல கூடி வரவும் உங்க வார்த்தையை கேட்கவும் அப்பா அவர்களுக்கு அவர்களை நீங்க கூட்டிக் கொண்டு வரப்போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இதை நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து இன்னும் அவர்கள் பழுகி பெருகி உம்முடைய வார்த்தையை இன்னும் அநேகருக்கு சொல்ல அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீ அனுப்பின
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு பேச போகிற சகோதரரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை மறைத்து நீங்க பேசுங்க. அப்பா, உங்க வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் எங்கள் காதுகளை திறந்து கொடுங்க. எங்கள் கண்களில் மறைத்திருக்கும் எல்லா செதில்களையும் உதிர்த்து போட்டு உங்களை இன்னும் அறியும் அறிவை எங்களுக்கு தாங்க. எசப்பா, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, Ruby, for leading worship. Glory to God. நான் எந்த சப்ஜெக்ட்ல பார்த்து வருகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எவ்வளவு சீக்கிரம் இருக்க போகிறது, நாம் எந்த காலகட்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமா இருக்கிறதா, நாம் கடைசி காலத்தின் முடிவுக்கு வந்து விட்டோமா என்பதை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சில காரியங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, நாம் இந்த கடைசி காலத்தின் முடிவுக்கு வந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு சொன்ன ஓமையை நாம் பார்க்கும் பொழுது, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்மை சுற்றி நடக்கிற சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை, உலகத்திலே மக்களுடைய மனநிலைகளை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், நாம் கடைசி காலத்துக்கு வந்துவிட்டோம். கடைசி காலம் மாத்திரமல்ல, கடைசி காலத்தின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு மிக சமீபமாய் நாம் வந்துவிட்டோம் என்பதை அறிந்து கொண்டோம். 5 காரியங்களை பார்த்தோம். அதாவது காலமும் கால இடைவெளியும், யூதர்கள் ஒரு அடையாளம், தீமை உலகத்திலே நிரம்பி இருக்கிறதை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய அடையாளம், இந்த சந்ததியும் அதன் மக்களும், அதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு அடையாளம் தெரிகிறது. யார் இந்த சந்ததி? நோவாவின் காலத்தில் இருந்ததை போலவே இருக்கிறார்கள் என்பது. அப்புறம் நேச்சர், அதாவது இயற்கை, வானத்திலும் பூமியிலும் பல விதமான அடையாளங்கள் காணப்படும். இதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நான் வேகமாய் சொல்லி விட்டு நான் சொல்ல விரும்புகிறேன்.
லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஜெனரேஷன் திஸ் சந்ததி என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதில் சில காரியங்களை நான் இன்னும் கொஞ்சம் உங்களிடத்துல ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நேச்சரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அது முடிந்த பின்பதாக ரிவார்ட்ஸ் அண்ட் ரெடம்ஷனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அடுத்த முறை நான் உங்களிடத்துல சொல்லும் பொழுது புக் ஆஃப் ரெவலேஷன்ல என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது அதனுடைய ஓவர்வியூவை கொடுத்து விட்டு நாம் சொல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக ரிவார்ட்ஸ் அண்ட் ரெடம்ஷன் அதற்குரிய வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதாவது காமன் கிரேஸ் என்ன, ரிடம்ஷன்னா என்ன, ரிவார்ட்ஸ்னா என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். காலமும் கால இடைவெளியும் என்று நாம் வருகிற பொழுது காலமே ஒரு நமக்கு அடையாளமா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி இலைப்பாறுதல் இனி வரும் காலமா இருக்கிறது. இலைப்பாறுதலுக்குள்ளாக நாம் இன்னும் பிரவேசிக்கவில்லை. இலைப்பாறுதல் எப்பொழுது வரும் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ஏஜ் ஆஃப் மென், புறஜாதியாரின் காலம், ஏஜ் ஆஃப் மென், இவைகளெல்லாம் நிறைவேறும் பொழுது நாம் இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். எபிரேயருடைய ஆக்கியன் என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. 6 நாளிலே கர்த்தர் உலகத்தை உண்டாக்குகிறார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப அந்த 6 நாளும் முடிய போகிறது. முதலாவது நாள் ஆண்டவர் என்ன உண்டு பண்ணார்? வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றார் இல்லையா? ஏஜ் ஆஃப் லைட். இந்த காலத்தின் டைம் ஸ்பேனை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் லைட், ஏஜ் ஆஃப் வாட்டர், ஏஜ் ஆஃப் த லேண்ட், ஏஜ் ஆஃப் த ஸ்டார்ஸ், ஏஜ் ஆஃப் த சீ அண்ட் த ஸ்கை பீயிங் தி ஏஜ் ஆஃப் மென், அதுக்கப்புறமா ஏஜ் ஆஃப் ரெஸ்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 1000 வருஷம் அரசாட்சி என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1000 வருஷம் அரசாட்சி வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி, அதாவது புதிய பூமிக்கு, பழைய பூமி எல்லாம் அழிந்து போய்விடும். நம்ம பார்க்கும் பொழுது 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் எல்லாம், வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அக்கினிக்கு இரையாக எல்லாமே அழிந்து போய் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். ஜீசஸ் கிரைஸ்ட் வில் பி லிட்ரலி கிங் இன் திஸ் வேர்ல்ட். அதுதான் இலைப்பாறுதல். அதுதான் வந்து சண்டே, அதாவது நம்ம சண்டேவா செலிப்ரேட் பண்றோம், வேதத்தின்படி சாட்டர்டே, த லாஸ்ட் டே ஆஃப் த வீக். அதுதான் வந்து இந்த சாட்டர்டே. இப்ப இந்த 6 நாள்ல நம்ம வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறதுனா, God has created over the course of time. எத்தனை வருடங்கள் நமக்கு கடந்து போயிருக்கு என்று நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. லிட்டரலா நம்ம பைபிள் படி எடுத்து பார்த்தா கூட மனிதனுடைய காலம் 7000 வருஷமா இருக்கிறது. அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கடலில் அநேக ஜந்துக்கள் இருக்கிறது, டைனோசர்ஸ் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு நமக்கு ஃபாசில் எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது. ஸோ ஏஜ் ஆஃப் த ஸ்டார்ஸ், ஏஜ் ஆஃப் தி லேண்ட், ஏஜ் ஆஃப் த வாட்டர், தி ஏஜ் ஆஃப் த லைட், இதை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாகவும் இந்த டைம் லைன் வந்து இட் ஃபிட்ஸ் வித் த சயின்டிஃபிக் டைம் லைன். அதாவது பிக் பேங், there was a big bang 14.5 billion years ago. அதுக்கப்புறமா நமக்கு தெரியல, it could be that or I don't know, we don't know what happened in the future, but at least the sequence of events, the age of light, age of water, இதெல்லாம் வச்சு நம்ம ஏன்னா the earth is cooling down and water starts to form, then everything in this land is starting to grow. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இது exactly fits with the scientific timeline as well as the current timeline, biblical timeline. So இப்ப வந்து நம்ம கடைசி மணித்துளிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த காலத்தை day 1, day 2, day 3, day 4, day 5 எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம கடைசி செகண்ட்ல வந்துட்டோம். இந்த ஏஜ் ஆஃப் மென் அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கூட எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது நம்ம ஏஜ் ஆஃப் ஜென்டைல்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதியாரின் காலம். புறஜாதியாரின் காலத்துல என்ன நடக்கும்னா, இஸ்ரவேல் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு ஒரு நாடாக வந்திருக்கிறாங்கன்னா, that is a mark of the end of the age of the Gentiles. அதாவது புறஜாதியாரின் காலம் நிறைவேற போகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமே இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1948ஆம் வருடத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் மீண்டும் ஒரு நாடாக வந்திருக்கிறதுனா அதுவே ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது. அப்போ
காலத்தையும் கால இடைவெளியும் வைத்து நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தெரிகிறதுனா நம்ம கடைசி காலத்துல வந்துட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. இப்ப யூதர்கள் ஒரு அடையாளம். ஏன்னா வேதத்துல எல்லா காரியங்களும் பாருங்க, வெதர் இட் இஸ் ரெவலேஷன், வெதர் ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் தி எண்ட் ஆஃப் த டேஸ், இட் இஸ் ஆல்வேஸ் சரௌண்டிங் த ஜூஸ். யூதர்களை சுற்றியே எல்லா காரியங்களும் நடக்கிறது. அப்ப யூதர்கள் மேல் நாம் கண்ணோக்கமாய் வைத்து அவர்களை சுற்றி என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்த்தாலே நாம் கடைசி காலத்துக்கு வந்துவிட்டோம் என்று அறிந்து கொள்ளலாம். யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் என்ன சொல்கிறதுனா, நான் உங்களிடத்துல ஜனத்தார் இடத்திலிருந்து சேர்த்து சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வந்துட்டாங்க, ஃபுல்ஃபில்ட். அப்ப இன்னும் எது ஃபுல்ஃபில் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறதுனா, மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்கணும். சோ அதுதான் ரிமைனிங்கா இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் கடினப்பட்டு இருந்தாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். நீங்க அநேக யூடியூப் வீடியோஸை பார்க்கலாம், எப்படி அங்க யூதர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்கன்னு. சில பேர் புதிய ஏற்பாடை படித்ததே கிடையாது, ஆனா அதை படித்த உடனே அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்கூடாய் பார்க்கும் பொழுது, ஆஹா, மெஸ்ஸையா வந்து விட்டாரே, அவரை நம்ம அவரோட தான் ரட்சகர் என்பதை நாம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோமே என்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவபக்தியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நீக்குகிறார். இதை பார்க்கும் பொழுதே அது ஒரு அடையாளம். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நாள் கடினப்பட்டிருந்தாங்க, இவ்வளவு நாள் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க, இன்னைக்கு ஒன்றா வந்துட்டாங்க. இன்றைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டும் வருகிறாங்க. ஒரு காலத்துல பரிபூர்ணமா ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் வருவார், மீண்டும் வருவார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே நம்ம கவனமாய் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் இஸ்ரவேலிலே ஆபரேஷன் எக்ஸடஸ் என்ற ஒரு ஆபரேஷன் இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களையும் எல்லா கோத்திர ஜனங்களையும் அவர்கள் மீண்டும் ஒன்றாய் சேர்த்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜீசஸ் ஜூஸ் ஃபார் ஜீசஸ் என்ற மூவ்மெண்ட் இருக்கிறது. அதாவது எல்லாரும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்க. யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், மனம் திரும்பின யூதர்கள், யூதர்களை மீட்கும் பொருளாக யூதர்களிடத்துல இவாஞ்சலைஸ் பண்ணும்படியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு அடையாளமாய் நமக்கு இருக்கிறது. சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஒன்றாய் சேர்க்கிறார். இது சரித்திரத்திலே நடந்திராத ஒரு காரியம். நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் என்று இரண்டு கிங்டமாக பிரிந்து போய்விட்டது. நார்தன் கிங்டம்ல 10 கோத்திரத்தார், சதர்ன் கிங்டம்ல யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் தனியா ஜூசா என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜூடா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் அந்த சதர்ன் கிங்டம்ல இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். சிதறடிக்கப்பட்ட அந்த 10 கோத்திரத்தாரும் 10 கோத்திரத்து ஜனங்களும் இன்றைக்கு சேருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆஸ் ஆஃப் டுடே எல்லா கோத்திரத்து ஜனங்களும் சேருகிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சரித்திரத்திலே கண்டிராத ஒரு காரியமா இருக்கிறது நமக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போறவங்க ஒரு ஜெனரேஷன் வேணா அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்க, அப்புறம் நம்மளுடைய ஹெரிட்டேஜை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அவர்களுடைய பிள்ளைகளை கூட கொஞ்சம் சொல்லி தராங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வருகிறவர்கள் சுத்தமா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இந்தியால இருந்து ஒரு 4 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் தள்ளி பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் அன் இந்தியன் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க வேறு கண்ட்ரில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் உலகம் இருக்குது. ஆனா யூதர்கள் என்றைக்குமே அப்படி சிதறடிக்கப்பட்டு போகவில்லை. காரணம் என்னவென்றால், கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நான் இருப்பேன், நீங்க சிதறடிக்கப்பட்ட தேசத்திலே நான் பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினபடியினாலே அவர்கள் இன்றைக்கும் பல்லாயிரம் வருடங்களுக்கு, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பின்பதாகவும் அவர்கள் ஒன்றாய் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 70 AD அந்த டைட்டஸ் என்கிற எம்பரர் கம்ப்ளீட்டா ஜெருசலேமை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி சிதறடிக்கப்பட்டு அவளை துரத்தினாலும் அவங்க திரும்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்கன்னா இதுவே பெரிய அடையாளமாய் இருக்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த தீமையை குறித்து நம்ம ஆழமா சிந்திக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல தீமையை அனுமதித்து வைத்திருக்கிறார், தீமையை வேரோடு பிடுங்கிடலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுது தீமை ஒரு அடையாளமாய் இருக்கிறது. தீமையை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாய் படிச்சிடணும். ஏன் உலகத்துல தீமை இருக்கிறது, தீமை இருக்கிறதுனால அதன் மூலமாக எப்படி அது நன்மையில முடிகிறது,
என்பதெல்லாம் நாம் ஆழமாய் படித்து விட்டோம். ஆனால் இந்த தீமை உலகத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த டைம் அண்ட் டைம் ஸ்பேனுக்கும் ஜூஸுக்கும் ஒரு சம்மதம் இருக்கிறதோ, அதே போல மாரல் ஈவல் தீமைக்கும் இந்த ஜெனரேஷன் கரண்ட் ஜெனரேஷனுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல தான் தீமை அதிகமாய் பெருகுகிறது. தீமை நன்மை என்று சொல்கிற காரியங்கள் நடக்கிறது. சோ அதனால தீமையே ஒரு காரியம், நன்மையை தீமை என்று சொல்லுகிறது இதை விட அதிகமான ஒரு தீமையாய் இருக்கிறது. சோ இதெல்லாம் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன், திஸ் ஜெனரேஷன் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இக்காலத்திலும் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து அந்த கம்பாரிசனை கோரிலேஷன் நான் சொல்லி நான் வேகமாக கடந்து செல்கிறேன். அதாவது என்ன பார்க்கிறோம்னா, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பிசாசு எப்படி விழுந்தான்? மனமேட்டிமையில விழுந்தான், அகந்தையில விழுந்தான். அதே மாதிரி மக்களுடைய மனநிலையும் பாருங்க, அகந்தை. காடை மார்க் பண்ணுவாங்க. they will be mockers of God. அதாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பேதுரும் அதான் சொல்றாரு. கடைசி காலத்திலே யார் வருவாங்க? பரியாசக்காரர் வந்து தேவனை பரியாசம் பண்ணுவார்கள். அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பார்கள். இன்றைக்கு அதே மாதிரிதான் காடை மார்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கரண்ட் ஜெனரேஷன்ல. அப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீமை பெருகும் பொழுது எய்தர் there will be destruction or there will be repentance. ஒன்று மக்கள் மனம் திரும்புவார்கள், இல்லை என்றால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த தேசத்தையும் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, நினிவே பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மனம் திரும்பினது நிமித்தம் அவளை சேவ் பண்ணுகிறார். சோதோம் குமாரால பாவம் செஞ்சாங்க, மனம் திரும்பல. அந்த சோதோம் குமார ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டு போனது. சோ தீமை ஒரு அடையாளமா இருக்கிறது. அதை நாம் சுற்றி பார்த்து வருகிறோம். எங்க பார்த்தாலும் தீமை தான், தீமை பெருகி கிடக்கிறது. இந்த ஒரு முக்கியமான காரியத்தை, இந்த கம்பாரிசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கானானியர்கள் அழிக்கப்பட்டார்கள், சோதோம் அண்ட் கொமோரா அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், நோவாவின் காலத்திலும் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். இது எல்லாத்துக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. என்ன காமனாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எல்லாருமே என்ன பண்றாங்க? பாவம் அதிகமாய் செய்கிறார்கள். எல்லா இடத்துலையும் பாவம் பெருகி இருக்கிறது. நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்துல அவர்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எல்லாம் பொல்லாததே என்று கர்த்தர் காண்கிறார். இப்ப சோதோம் அண்ட் கொமோரா, அப்புறம் ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் கானானியர், கானானியர்களை கர்த்தர் அழிக்கிறார். ஏன் அழிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த டியூட்ரானமில நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, they do for their gods every detestable things. அக்கிரமமான அருவருக்கத்தக்க காரியங்களை பண்றாங்க. that Jehovah hates. அதாவது நம்முடைய கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்ன காரியம் அப்படின்னா, burning their sons and their daughters in the fire to their gods. அதாவது தங்களுடைய குழந்தைகளை, தன்னுடைய பிள்ளைகளை அந்த தெய்வங்களுக்கு, அவர்கள் வழிபட்ட அந்த பாகால் தெய்வத்திற்கு என்ன பண்ணுவாங்களாம்? பலி செலுத்துவாங்களாம். இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த தெய்வம் வந்து அப்படியே இரும்புனால் செய்யப்பட்டது. அது அப்படியே பயங்கர ஹாட்டா ஹீட் பண்ணிடுவாங்க. அப்படியே ரெட் ஹாட்டா இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை எடுத்து கொண்டு போய் அதோடைய கையில வச்சு அதை அப்படியே எரிஞ்சு அதை வந்து பலி செலுத்துவாங்க. அவ்வளவு கொடுமையான காரியங்கள் அங்க நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரம்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ணும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்களுடைய காதுக்கு தன்னுடைய குழந்தைகள் கதறுகிற சத்தம் கேட்காதபடிக்கு அவர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ட்ரம்ஸையும் பிளே பண்ணுவாங்க. அதுதான் ஹிஸ்டாரிக்கலா அங்க கானானியர்கள் செய்த காரியம். இதை பார்த்து கொண்டு கர்த்தர் எப்படி சும்மா இருப்பார்? அவர்களை அழித்து போட்டார். இன்றைக்கு பாருங்க, there is no big difference. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்தின் காரியங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணுகிறோம்? உலகத்தின் காரியங்களுக்கு நம்மளும் பலி செலுத்திடுறோம் இல்லையா? இன்றைக்கு வந்து நம்ம ஏதோ கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறோம், மாரல் இதெல்லாம் சொல்லித்தரோம். ஆனா உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அநேகர் வந்து இதை பற்றி சுத்தமும் கவலை இல்லை. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயிலுக்கு போறோம், அவ்வளவுதான். ஒரு கடமையா பாக்குறாங்களே ஒழிய தெய்வமும் காட்லினஸையும் தெய்வ பக்தியையும் அவர்கள் யாரும் ஊட்டி வளர்க்கிறதே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை we are already sacrificing it to the
வேர்ல்ட். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு வேற விதமா நம்ம என்ன பண்றோம், வழி செலுத்துகிறோம் குழந்தைகளை. இதுவரைக்கும் ஃபியூச்சர்ல நம்ம வந்து குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்றது இல்லை. அதனால இன்றைக்கும் வழி செலுத்தும். அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் கேனனைட்ஸ். ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் சோதோம் அண்ட் கொமோரா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்களேன், எசேக்கியேல்ல நன்றாய் கவனித்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ட்ரூத் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம குழந்தைகளை, அடுத்த ஜெனரேஷனை we are not preparing them, we are not dedicating them for God, we are not building them up in godliness. அது ஒரு பக்கம். அப்படி அது பண்ணலைன்னா இட்ஸ் ஓகே பிரதர், இட்ஸ் நார்மல். உலகத்துல எல்லாருமே என்ன கடவுளுக்கா பண்றாங்க? இல்ல, இட்ஸ் லீகல். நீங்க பாட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம், உங்க குழந்தைகளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது வந்து ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் கேனனைட்ஸ். ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் சோதோம் அண்ட் கொமோரா என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்றாய் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியேல்ல, now this was the sin of your sister Sodom. She and her daughters were arrogant, overfed and concerned. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, it talks about the sin of the Sodom. நம்ம சோதம் குமரால அவங்க வந்து அநியாயமான காரியங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு பாருங்க, she and her daughters, அவருடைய பெண்கள், அவருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் were arrogant, overfed and unconcerned. They did not help the poor and needy. They were haughty and did detestable things before me. இங்கேயும் detestable things, இங்கேயும் detestable things. அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிற, ஒரு ஜெனரேஷன் அழிக்கப்பட்டு போவதற்கு சமீபமாயிற்று என்பதை நாம் எதன் மூலமா அறிந்து கொள்கிறோம்னா, அந்த குடும்பத்துல உள்ள, அந்த ஜெனரேஷன்ல உள்ள குமாரத்திகள், பெண்கள் தான். அவர் if they are arrogant, if they are unconcerned about family and the others, மத்தவங்களை பத்தி கவலையே கிடையாது. பெண்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்கள் அவர்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டார். But the moment when the daughters of a generation start to go astray, அதாவது ஒரு ஜெனரேஷன்ல பெண்கள் தங்களுடைய பொறுப்புகளையும், கர்த்தர் எதற்காக நம்மை உண்டாக்கினார், ஐ எம் a helper for a family, இதையெல்லாம் உணராம பெருமையினால் இருப்பார்களானால் அந்த ஜெனரேஷன் முடிவுக்கு ரொம்ப சமீபமாயிற்று என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இன்றைக்கு women are so arrogant, right? இன்னைக்கு நீங்க Facebook திறக்கலாம், யூடியூபை திறக்கலாம், women are exposing themselves completely. அதை பத்தி யாரை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. they are overfed, they are arrogant, unconcerned about others. correct. ஒரு கூட்ட ஜனங்கள், கிறிஸ்தவ மக்கள் கூட அவங்க வந்து தேவனுக்கு பயந்துட்டு செயல்பட்டாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலி, த மூட், த கிளைமேட் ஆஃப் த ஜெனரேஷன் என்ன, த மூட் ஆஃப் த ஜெனரேஷன் என்ன, they are completely unconcerned about others. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டை மதிக்கிறாங்களா? சான்ஸே கிடையாது. there is no respect for husband, there is no concern for kids, there is no concern for other generation, there is no concerns for the future. இப்படி வந்து ஜெனரேஷன் மாறிவிட்டது. ஹஸ்பண்டை வந்து மார்க் பண்றது ஒரு ஜோக்கா தான் என்ன பண்றாங்க, இதுல எல்லாம் காமிக்கிறாங்க, ரீல்ஸ்ல காமிக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஊர்லயே, அமெரிக்காவை பத்தி சொல்லவே தேவையில்லை, அங்க வந்து மென்னை மதிக்கிறதே கிடையாது, மென்னுக்கு வந்து இன்றைக்கு எந்த ரெஸ்பெக்டுமே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு, எதுவுமே மென்னாலையும் சொல்ல முடியாது. ஸோ the moment the daughters become arrogant, overfed and unconcerned, that marks the end of the century, that marks the end of the generation. God created Eve to be a helper. helper அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் is also called the same helper. அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவர் தன்னுடைய பொறுப்பை கரெக்டா செய்யறார். தன்னுடைய நிலைமை அறிந்து அவர் என்ன பண்றார், தம்மை வெறுமையாய் தாழ்த்தி என்ன பண்றார், அது மூலமா பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனா விமனுக்கும் அதே ரோல தான் கொடுக்கிறாரு ஆண்டவர். எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு கடைசியா பரிசுத்த ஆவியானவரும் எல்லாம் இயேசு வந்து போனதுக்கு அப்புறமா அந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாய் நம்மோடு துணையாளராய் இருக்கிறார். பாருங்க, துணையாளர், ஹெல்பர் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரிதான் ஈவுக்கு அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்து அந்த தாழ்மையையும் நீடிய பொறுமையும் இந்த விதமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்தா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பெண்கள் அதை கம்ப்ளீட்டா எடுத்து போட்டாங்க. அதுதான் சோதோமனுடைய பாவம். சோதோமனுடைய பாவம் என்ன? பெருமை. யாருடைய பெருமைனா, பெண்கள் பெருமையாகி வேற யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, யாரு கேடு கெட்டு போனா என்ன, எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டா என்ன, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி வருகிற நிலை தான் பாருங்களேன், இட் மார்க்ஸ் தி எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி.
அப்ப ஒரு பக்கம் குழந்தைகளை நாம் கம்ப்ளீட்டாக உலகத்திற்கும் பாவத்துக்கும் ஒப்பு கொடுப்பது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய பெருமையினாலும் வேற்றுமையினாலும் அழிந்து போவது. இது ரெண்டுமே இந்த ஜெனரேஷன்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இட் இஸ் கமிங் டு தி எண்ட். அப்புறம் கடைசியா அந்த மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நோவாவின் காலத்துல பாருங்களேன், எவ்ரி தாட்ஸ், இருதயத்தின் நினைவுகள், நினைவுகளின் தோற்றம் எல்லாமே பாருங்க ஈவில் தான். இன்னைக்கு என்னன்னா செல்ஃபிஷ், அதாவது செல்ஃபிஷ் டிசையர்ஸ் தான் the persons of the Noah's time. They were eating and drinking and marrying and being given in marriage. They don't care about the future. They don't care about anything. இன்னைக்கும் ஜெனரேஷன் அப்படிதான் மாறிடுச்சு. ஃபியூச்சரை பத்தி எதுக்கு, லெட்ஸ் லிவ் ரைட் நவ். பிரதர் கொஞ்சம் சேமிச்சு வைங்க பிரதர், ஃபியூச்சர்னா அதை பத்தி எதுக்கு பிரதர் நமக்கு கவலை, லெட்ஸ் லிவ் ரைட் நவ் என்று சொல்லி நான் காலம் மாறிவிட்டது. இன்றைக்குள்ள ஜெனரேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சின்னு சொல்றாங்க, ஜென் ஜி அண்ட் ஜென் ஆல்ஃபா வந்துருச்சு அடுத்து. இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியுது. they don't care about anybody. they're very selfish என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த எல்லா ஜெனரேஷன்லையும் என்ன காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகலைஸ்ட் கிரைம். இது பண்ணா இது தப்பு இல்லை. சேம் செக்ஸ் மேரேஜ் இஸ் நாட் அ சின். அது மாத்திரமல்ல, இப்படி பெருமையா நம்ம இங்க செயல்படுறது பாவம் இல்லை, இங்க இப்படிலாம் ரீல்ஸ் போடுறது பாவம் இல்லை என்று சொல்லி எவ்ரிதிங் ஹஸ் பிகம் கம்ப்ளீட்லி லீகல். இதை பத்தி why do you worry about this? நோவாவின் காலத்துல போல இதை பத்திலாம் எதுக்கு பிரதர் கவலைப்பட்டிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா? இதை போய் பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. நீங்க நம்ம பாட்டுக்கு வந்தோமா, வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருப்போம் என்று சொல்லி நிலைமை வருகிறது. பாத்தீங்கன்னா லீகலைஸ்டு கிரைம் எல்லாத்துலயும் பாருங்க, லீகலைஸ்டு. இங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து அவங்க பலி செலுத்துறது லீகல், கேனன்ல. இங்க வந்து சோதோம் குமரால குடும்பத்தையும் கணவர்களையும் மற்றும் சமூகத்தை பற்றியும் ரெஸ்பெக்ட் பண்ணாம இருப்பது லீகல். அது வந்து இங்க ரொம்ப லீகலைஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி நோவாவின் காலத்திலையும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது, செல்ஃபிஷா இருக்கிறதும் லீகல். ஸோ லீகலைஸ்ட் கிரைமா இன்றைக்கு உலகத்துல மாறிவிட்டது. அதுதான் பாருங்களேன் அடையாளம். இதை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தாலே நமக்கு என்ன புரியும்னா, நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாருடைய காலத்திலே நடக்கும்னா நம்ம ஜெனரேஷன் தான் அது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நமக்கு தெரிய வருகிறது. இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா, இல்லை ஏதாவது நீங்க சொல்ல விரும்புகிறீர்களா? ஆல்ரைட். ஸோ இந்த ஜெனரேஷன் தீமை, இதுக்குரிய கோரலேஷனை நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெளிவாய் புரிந்திருக்கும். ஏற்கனவே சொன்னபடி இந்த சந்ததி ஒரு அடையாளம். இந்த சந்ததிக்கு வந்து கினேயா என்ற நான் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் வந்து கிரேக்க வார்த்தை. ரெண்டா பிரிக்கிறாங்க. ஹோல் மல்டிடியூட் ஆஃப் மேன் லிவிங் அட் த சேம் டைம், த சேம் மைண்ட் செட்ல இருக்காங்க. எல்லாம் ஒரே மைண்ட் செட் தான். நோவாவின் காலத்துல இருந்த மைண்ட் செட் அப்படியே இருக்குது. கானானியர்களுக்கு இருந்த மைண்ட் செட் அப்படியே இங்க இருக்குது. சோதம் குமாரால இருந்த மைண்ட் செட் அப்படியே இங்க இருக்கிறது. அப்புறம் 30 to 40 இயர்ஸ் தான் அந்த டைம் லைன். அப்ப 30 வருஷத்துக்குள்ள இல்லை 40 வருஷத்துக்குள்ள அந்த ஜெனரேஷன் அழிக்கப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்ப இந்த ஜெனரேஷன்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த சந்ததி ஒளிந்து போகிறதுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள், யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட போனது வந்து 40 வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி த சைன் ஆஃப் தி எண்ட் ஆஃப் த டைம், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு கேட்கும் பொழுது இயேசு என்ன சொல்றாருன்னா, நோவாவின் காலத்திலே நடந்தது போலவே நடக்கும் அப்படின்றாரு. அப்ப இந்த ஜெனரேஷன் தான் நோவாவின் ஜெனரேஷனா இருக்கிறது, சோதோம் குமோராவின் ஜெனரேஷனா இருக்கிறது. மாத்திரமல்ல, நாம் நம்மை சுற்றி தீமை அதிகமாய் பெருகி இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுதே நம்ம சொல்லிடலாம், we expected something is going to happen within the next 30 years. We could be living in between the 30 years, right? பல வருஷங்களா ஓடிட்டு இருக்கிறது. அதனால we don't know. அவர் வாசல் அருகே இருக்கிறார் என்பது மாத்திரம் நமக்கு தெரிகிறது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சந்ததி இஸ் சோல்ட் டு அ லை, பொய்யை நம்புகிறதா இருக்கிறது. 90% of the news that you are seeing is partial, is false, it's a lie, because they only tell partial truth. ஒரு பக்க உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க, மற்ற பக்கம் இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ 90% of the news that you are reading is false தான். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம் வந்துருச்சு.
2 தெசலோனிக்கர்ல நாம் பார்க்கிறோம். கடைசியா இயற்கை. இயற்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புகிறேன். இயற்கையை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது த ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு ஹங்கர், அதாவது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று இயேசு சொன்னார். பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று இயேசு சொன்னார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது, அதாவது அன்சர்டனிட்டி ஆஃப் ஃபுட், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற அந்த வருத்தம், அந்த குழப்பம், அந்த ஒரு பயம் உலகத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்க பாருங்க, 2017ல 50% ஆரம்பிச்சு, 2020ல 56 ஆயிடுச்சு அந்த பயம், 2022ல 61% ஆயிட்டு இருக்குது. இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது வருஷம் எல்லா கான்டினென்ட்ஸ்லையும். அப்ப ஃபேமின், அதாவது பஞ்சம் பெருகி கொண்டே இருக்கிறதற்கு ஒரு அடையாளம். அப்புறம் பூமி அதிர்ச்சிகள் பாருங்களேன், கிரேட்டர் தென் 6 மேக்னிடியூட் எர்த்குவேக்ஸ் எப்படி இருக்குதுன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்க்க பொழுது 2011 வரைக்கும் தான் இங்க இருக்குது. அது அப்படியே அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கிரேட்டர் தென் 6 மேக்னிடியூட் எர்த்குவேக். இந்த வருஷத்துல கூட எத்தனையோ எர்த்குவேக், அதிகமான எர்த்குவேக் வந்துருச்சு என்று நான் பார்க்கிறோம். 2024ல பாருங்க, தட் இஸ் த மோஸ்ட் சீஸ்மிக்லி ஆக்டிவ் இயர் சொல்றாங்க. நம்ம இருக்கிற இந்த வருஷம் தான் முடிய போகிறது. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீஸ்மிக்லி ஆக்டிவ்னா எர்த்குவேக் ஆக்டிவா இருக்கிற வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சன் வில் பி டார்க்கன்ட், சூரியன் ஒளியை கொடாது இருக்கும், சூரியன் இருள் அடைஞ்சிரும், சந்திரன் ஒளி கொடாது இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 24:29 சொல்றாரு. அதாவது இது லிட்டரலா நம்ம எடுத்துக்க கூடாது. இது ஒரு அப்பாகலிப்டிக் லாங்குவேஜ் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு எதுல இருந்து சொல்றாருன்னா, ஏசாயா 34ஆம் அதிகாரத்துல 4-5 வரை உள்ள வசனத்திலையும் அதான் சொல்லப்படுகிறது. சன் வில் நாட் கிவ் இட்ஸ் லைட், மூன் வில் நாட் கிவ் இட்ஸ் லைட் அப்படின்னு. அதே மாதிரி ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலையும் 6-11 வரை உள்ள வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, சன் வில் பி டார்க்கன்ட், மூன் வில் நாட் கிவ் இட்ஸ் லைட். அப்ப இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் கோட்டிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் ஐசையா. இது ஒண்ணுமே கிடையாது. இது எதுக்காக, எப்பொழுதெல்லாம் உலகத்துல God is sending a judgmentனா, it denotes that whenever God sends judgment, whenever God sends destruction, this verse, this apocalyptic language is used. அப்போ உலகத்துல எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுகிறாரோ, இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 34:4-5 என்ன பார்க்கணும்னா, it descends in judgment on Edom, the people I have totally destroyed. அப்ப பாருங்களேன், கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், கர்த்தர் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருகிறார், இந்த உலகம் அழிய போகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அதுக்காக சூரியன் எப்படா டார்க் ஆகும், மூன் எப்படா ஒளிக்கொடாது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. ஒன்றும் கிடையாது. உலகத்துல நடக்கிற வார்ஸ், உலகத்துல நடக்கிற இதெல்லாம் பார்க்கும் பொழுது, செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த புகைகள்லாம் அப்படியே அட்மாஸ்பியரை கவர் பண்றதுனால வெளிச்சமே உள்ள வராதான், அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப எல்லாமே ஒரு கேயாட்டிக் சுச்சுவேஷனா மாறும். பழைய ஏற்பாட்டிலும் போர் கட்டத்துல பாருங்க, அந்த குதிரைகள் ஓடும் பொழுது எல்லா விதமான அந்த புழுதிகளும் பறந்து அட்மாஸ்பியர்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டார்க்னஸ், ஒரு க்ளூமினஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவ்விதமான க்ளூமினஸை நோக்கி தான் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கும் பெய்ஜிங், சைனால பொல்யூஷன்னாலே க்ளூமினஸ் இருக்குன்றாங்க. அதே மாதிரி டெல்லியில பொல்யூஷன்னாலே க்ளூமினஸ், அட்மாஸ்பியர்ல நீங்க கிளியரா பார்க்க முடியாது. அப்படியே ஒரு மேகமூட்டமா, ஒரு க்ளூமியா தான் இருக்கும், ஃபாகியா தான் இருக்கும். அது மாதிரி உலகமும் மாறிக்கொண்டே வருகிறது. ஸோ இயற்கை நமக்கு ஒரு அடையாளம். கட்டாயி வருது என்னன்னு தெரியல. கேக்குதா? கட்டாயி வருது. இப்ப பேசு, கேக்குதா? கண்டினியூஸ். ஆல்ரைட். ஸோ இந்த 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் காலத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம், கடைசி நிமிடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயற்கையா இருக்கட்டும், ஜெனரேஷனா இருக்கட்டும், பீப்புளா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், காலமும் கால இடைவெளியா இருக்கட்டும், நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்னன்னா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, யாரும் உங்களை வஞ்சிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். என்ன வஞ்சகம்னா, நீங்களாம் கிறிஸ்தவர்கள் பிரதர், நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டீங்க, அதனால நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க இந்த சர்ச்சுக்கு போறீங்களா அதனால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிறது தான் பொய். அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில நாம் ரட்சிக்கப்படணும், நான் மனம் திரும்பணும், நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நான் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்துல இருக்கிறேனா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ளணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது.
அப்படி ஒருவேளை நாம் ட்ரூ கிறிஸ்டியனா ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸா என்று நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவார்கள்? ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸை குறித்து தான் வேதம் என்ன சொல்கிறதுன்னா, அவர்கள் விசுவாச துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நான் எனக்கு கிறிஸ்தவம் கிடையாது, பைபிள் எல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கடைசி வரை காக்கப்படுவார்கள். விசுவாச துரோகம் நடக்காது. ஃபாலிங் அவே will not happen. Apostasy will not happen to true Christians or false Christians. அதுதான் இப்ப யாக்கோபும் சொல்றார். யார் உண்மையான கிறிஸ்தவர்கள்? அவருடைய செயல்களிலே காண்பிக்கிறவர்கள். உண்மையா ரட்சிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுவார்களானால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆனால் ரட்சிக்கப்படாம நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள் ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ், பிகாஸ் யூ வில் நோ them என்று யாக்கோபு சொல்லுகிறார். கடைசி அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரிவார்ட்ஸ் அண்ட் ரெடம்ஷன். அதாவது ரிவார்ட்ஸ் அண்ட் ரெடம்ஷன் வரும் பொழுது இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த உவமை தான். அந்த உவமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 25 நான் நினைக்கிறேன். ஒரு தாளந்து கொடுக்கிறார் பாத்தீங்களா? கேக்குதா? பிரைஸ் லார்ட். கேக்குதாமா? இப்ப கேக்குது. ஓகே. கேக்குது. பரலோக ராஜ்யம் 14 பரவாயில்ல. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்தை கொடுத்துட்டு போறாரு. அதுல என்ன பண்றாருன்னா, 5 தாளந்து வாங்கினவன் 10ஆ மாத்திடுறான். 10 தாளந்து வாங்கினவன் அது என்ன பண்றார்? 6ஆய் மாத்திடுறான். எல்லாருக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இருக்கான்னு தெரியலையே. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? பிரதர்லயோ உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? கிளியரா இருக்கு பிரதர். சரிம்மா, உங்களுடைய போன் கனெக்ஷனை செக் பண்ணுங்க, நான் வேற போன்ல பாருங்க. சரி, ஓகே ஓகே. 10 தாளந்தாய் மாற்றி விடுகிறான், அதை 4 தாளந்தாய் மாற்றி விடுகிறான். 1 தாளந்தை வாங்கினவன் அதை எதுவுமே மாற்றாம அப்படியே விட்டு வருகிறான். ஏசு என்ன சொல்றாருன்னா, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை அவர் சொல்றார். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதனோட அநியாயமா இருக்கே, உள்ளவனுக்கு எதுக்கு திரும்ப கொடுக்கணும், இல்லாதவனுக்கு தானே நீங்க கொடுக்கணும். உலகத்தினுடைய இது அதுதானே, உள்ளவனுக்கு எதுக்குங்க நீங்க கொடுக்கணும், இல்லாதவனுக்கு தானே நீங்க போய் கொடுக்கணும் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா உண்மையான என்ன சொல்ல வருகிறார்னா, யாரிடத்துல அந்த வாஞ்சையும் தாகமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருக்கிறத ஒரு காரியமும் இருக்கிறதோ, அந்த பயபக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னும் என்ன பண்ணுவார்? அதிகமாய் கொடுப்பார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனுக்கு அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. கன்சர்னும் ரெஸ்பெக்டும் பயமும் யாரை பத்தியும் கவலையும் இல்லாம நோவாவின் சந்ததி போல இருக்கிறாங்க பாத்தீங்களா, செல்ஃபிஷா, எதை பத்தி யாரை பத்தி நான் கவலைப்படணும் என்று எந்த விதமான கேரும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா அந்த காமன் கிரேஸ், இட் வில் ஆல்சோ பி டேக்கன் அவே. கொடுக்கப்பட்ட அந்த காமன் கிரேஸ் வில் ஆல்சோ பி கம்ப்ளீட்லி டேக்கன் அவே என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அதுதான் உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளவன் எவனுக்கோ, ரட்சிப்பு உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு பரலோகமும் பரலோகத்தின் வரும் பலனும் கொடுக்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவன் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும், இயேசு இல்லாதவனுக்கும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவனுக்கும், ரட்சிப்பு இல்லாதவனுக்கும், ரட்சிப்பு நிச்சயம் இல்லாதவனுக்கும் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப காமன் கிரேஸ்க்கும் காமனா வருகிற, அதாவது கிஃப்டா வருகிறது ஒண்ணு, ரிவார்டு வருகிறது ஒண்ணு. அது ரெண்டுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப ஃப்ரீ கிஃப்ட், ரட்சிப்பு என்பது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 2:8 என்ன சொல்லுகிறது? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது இட்ஸ் கிஃப்ட். ஃபெய்த் ஆல்சோ இஸ் a gift. ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு விசுவாசத்தை இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார், நம்ம உயிரோடு எழுப்புகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவர் யார்? தேவன். நமக்குள்ள விசுவாசத்தையும் வச்சு ரட்சிப்பின் அந்த அனுபவத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரையும் ஃப்ரீ கிஃப்டா கொடுத்து நம்ம உயிரோடு எழுப்புகிறார்.
அது ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது ஓகே. ஆனா ரிவார்டுன்னு வரும் பொழுது காட் இஸ் கோயிங் டு பே அஸ் பேக். நம்ம எவ்வளவோ நற்கிரியைகள் உலகத்துல செஞ்சிருப்போம், அது எல்லாத்துக்குமே ரிவார்டு உண்டு. ரட்சிப்பை இலவசமா கொடுத்துட்டார் என்பது அதான் காமன் கிரேஸ். ஆனா பரலோகத்துக்கு நம்ம போகும் பொழுது அங்க நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரிவார்டு உண்டு. அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கப்படும். அங்க பரலோகத்துல போகும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம ஒரு தடவை நாங்கள் ஹைக்கிங் முடிச்சுட்டு இந்த கிராண்ட் கேனியன்ல இறங்கி வர்றோம். யார் யார் அந்த டைம்ல குயிக்கா முடிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்குலாம் கைத்தட்டு பலமா இருக்குது. கொஞ்சம் லேட்டா வர்றவங்களுக்கு கைத்தட்டு பரவாயில்ல, ஏதோ சேர்ந்துட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கைத்தட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் மேரத்தான் ஓடும் பொழுது சில பேர் வேகமா ஓடி முடிச்சிருவாங்க, பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு கைத்தட்டு, ரெண்டாவது வரவங்களுக்கு கொஞ்சம் கைத்தட்டு கொஞ்சம் கரையுது. அதே மாதிரி மூன்றாவது வரவங்களுக்கும் கைத்தட்டு கொஞ்சம் குறைகிறது. அதே மாதிரிதான் ரிவார்டு என்ன பண்ணுங்க பரலோகத்திலே. அதாவது 1000 வருஷம் கர்த்தர் அந்த உலகத்துல அரசால போகிறார். There will be a difference in terms of rewards. There will be a difference in terms of rewards. அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவோட இந்த 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். ஆனால் there will always be a difference in what. அதாவது நம்ம கொஞ்சத்துல உண்மையா உள்ளவனா இருக்கிறதுக்கு அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாய் அந்த புதிய வானம் புதிய பூமியில கர்த்தர் வைக்க போகிறார். அந்த பூமியில அவர் அரசாளும் பொழுது அந்த போஸ்ட்ல யார் யார் இருக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. ஏதோ பரவாயில்ல பரலோகத்தை போய் சேர்ந்தா போதும், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு போறவங்களுக்கு அந்த there will be a difference என்று நான் வேதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. அதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் ஒரு இந்த பட்டிமன்றம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்றாங்க, ஒரு என்ன தலைப்புனா, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான் முக்கியம், உழைப்பு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைப்புல அவர்கள் பேசினார்கள். அப்ப அந்த அதிர்ஷ்டம்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காமன், அதாவது தெய்வத்துக்கிட்ட இருந்து வருகிறது தான் அதிர்ஷ்டம். அப்ப என்ன ஒரு பக்கத்துல ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வேணா உழைக்கலாம் பிரதர், ஆனா நீங்க அதிர்ஷ்டம் யாராவது ஒருத்தருக்கு தான் 2 பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் வருது, அவங்கதான் மேலோக்கி போறாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனா அதிர்ஷ்டம் இருந்தாலும் உழைப்பு செஞ்சாதான் அவங்க மேலோகி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன டக்குன்னு தோணுச்சுன்னா, காட்ஸ் காமன் கிரேஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் அதிர்ஷ்டம். இப்போ அவனவனுக்கு தக்கதாக தேவன் என்ன பண்ணுகிறார், கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறார். அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா யார் யார் இந்த பூமியில உழைத்து கரெக்டா கிரியை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்றது, பலன் இருக்கிறது இல்லையா. காமன் கிரேஸ் ரட்சிப்பு கொடுத்துட்டார். அதே மாதிரி சில பேரை ரட்சிக்கிறார், அதே மாதிரி சில பேருக்கு தாளந்துகளையும் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் தாளந்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. சில பேருக்கு 3 தாளந்து, சில பேருக்கு 5 தாளந்து, சில பேருக்கு 1 தாளந்து. ஆனா அதை வச்சுட்டு யாரு பயன்படுத்துறாங்க அப்படின்றது எப்படி தெரிய வருகிறதுனா, நாம் செய்கிற முயற்சிகளினாலதான், நாம் கர்த்தருடைய கிருபை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதனாலதான் அதனுடைய பலன் நமக்கு பரலோகத்துல கிடைக்க போகிறது. பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம், ஆனா அதனுடைய பலன் மிகுதியா இருக்க வேண்டும் என்றால் நாம் உலகத்துல எப்படி கிரியை செய்கிறோம் அதை பொறுத்துதான். இப்ப வீட்டுல பாருங்களேன், எவ்வளவோ பொருள் வாங்கி வச்சிருப்போம், ஆனா அதை யூஸ் பண்றோமா? டென்னிஸ் ராக்கெட் எங்க மாட்டியே கிடக்குது, 3 வருஷமா நான் யூஸே பண்ணல. எங்க வீட்டுல கிரிக்கெட் பேட் ஒன்று வாங்கி போட்டே கிடக்கிறது, அதுக்கு போய் நம்ம தனியா விளையாட முடியுமா? அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும், அதுவும் அப்படியே அங்கேயே கிடக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள் நம்ம வீட்டுல வாங்கி கிடக்கிறோம், ஆனா அதை நாம் பயன்படுத்துகிறது இல்லை. அதே போலதான் கர்த்தர் நமக்கு கிருபையை பொழிந்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், ஆனா அதை வச்சுட்டு நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சோ நம்ம பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கிருபை எல்லார் மேலும் பொழிந்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய சுத்த கிருபையை, நம்முடைய சுவாசிக்கிற அந்த சுவாசமா இருக்கட்டும், நமக்கு நிக்கிறதா இருக்கட்டும், உடல் எல்லா எவ்ரி செல், ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குன்றாங்க, எவ்ரி திங் இஸ் ஆப்ரேட்டிங். நம்மளா ஒவ்வொரு செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் ஆப்ரேட் பண்றதுக்கு இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொன்றும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. ஏதோ இந்த வாடகைக்கு இந்த பூமியில இந்த சரீரத்துக்குள்ள கொஞ்ச நாள் இருக்கிறோம். ஆனா so common grace is given to everybody. எவ்ரிபடிக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கியா? எனக்கு தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்தை கற்றுக் கொடுத்திருக்கார், எல்லாருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் தாளந்துகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார், கிருபையை பகிர்ந்து கொண்டு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை வச்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்க என்பதுதான் முக்கியம். பரலோகத்துல நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், ரசிக்கப்பட்டீங்களா, பரலோகத்துக்கு போயிடுவோம். அதனால நம்ம தைரியமா நம்முடைய முகத்தை அன்னார்ந்து பார்த்து தேவனே நீர் வாரும் என்று சொல்லலாம். ஆனா நமக்கு பலன் எப்படி கிடைக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் செய்கிற
நீதியின் கிரியைகள் எல்லாம். கர்த்தர் கொடுத்த கிருபையை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறோம். நமக்கு அநேகருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை அளிச்சிருக்கிறார். எல்லாருக்கும் போய் சொல்லியிருக்கோமா? எத்தனை பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்றோம்? இல்ல. அது ஒண்ணு இருக்கு. நமக்கு கொடுத்த காரியங்கள், நம்ம நேரம், பணம், நம்முடைய எனர்ஜி, நம்முடைய லவ், நம்முடைய கேர் எல்லாமே நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நம்ம பகிர்ந்து கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம பகிர்ந்து கொடுக்கல. வீட்டுல எப்படி 90% ஆஃப் த ஜாமான் யூஸ் பண்ணப்படாம சும்மா இருக்கிறதோ அதே போலதான் கர்த்தர் கொடுத்த கிருபையை நாம் 100% எஃபிஷியண்டா பயன்படுத்துகிறது இல்லை. அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ரிவார்டுக்கும் அந்த ரிடம்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம ரிடம்ஷன் பண்ணப்பட்டது பரலோகத்துக்கு போயிடும். ஏன்னா இட்ஸ் a free gift of God. பரலோகத்துக்கு போறது ஃப்ரீ கிஃப்ட். ஆனா ரிவார்ட், பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ முடிவுக்கு வந்து விட்டோம். இப்போ நாம என்ன பண்ணணும்னா, நமக்கு கர்த்தர் என்னென்ன கிருபையை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்துறோமா? அந்த கடைசி காலத்துல எண்ணெயை நாம் பயன்படுத்தி அதன் தீவட்டிகளை நம்ம சரியா செயல்படுத்துறோமா? இல்ல அந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்துறோமா? மத்திய 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி அதை நாம் கண்ணோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நம்மை மேலோங்கி பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட நாம் தியானித்த காரியத்துல ஏதாகிலும் உங்களுக்கு கேள்விகளோ இல்ல சில வேத வசனங்கள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்புறம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார் கடைசி காலத்து. கரெக்டான வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அதுதான் நம்ம அவர் கொடுத்த அந்த கிருபையினால நம்ம ஜெயம் எடுக்கணும். அவ்வளவுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓகே, ப்ரே பண்ணு தம்பி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வருகையை குறித்தும் நீர் அளிக்கிற பலனை குறித்தும் கடைசி காலத்திலே நடந்து வருகிற காரியங்களை குறித்தும் தியானிக்க கர்த்தர் கிருபை அளித்தீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்மையை கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் கொடுத்த கிருபைகளை நாங்கள் சரியாய் செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் திடனையும் தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையை விருதாவாய் நாங்கள் பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, நீர் அவ்வளவு காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசி இருக்கிறீர், கிருபையை அள்ளி எங்கள் மேல் வீசி இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு உணவு, உடை, ஆகாரம், உறைவிடம் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு எண்ணத்தை நாங்கள் செலுத்துவோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரை. இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் உண்மை பின்பற்றாதபடிக்கு உண்மை சார்ந்து வாழ, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்க, உடைய வருகையை மாத்திரமே எதிர்நோக்கி காத்திருக்க கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் சந்தோஷமாய் உடைய சமூகத்திலே வர நாங்கள் ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, உலகத்தை குறித்து நாங்கள் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு உண்மையே சார்ந்து வாழுகிற எண்ணத்தை கர்த்தர் வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் Thank you all for joining today. God bless you.